அந்த திருமண மண்டபத்தின் மணமகன் அறை மல்லிகை பூக்களின் வாசனையாலும் விலை உயர்ந்த அத்தரின் மணத்தாலும் நிறைந்திருந்தது. தீபக் கண்ணாடியின் முன்னால் நின்று தனது பட்டு சட்டையின் காலரை சரி செய்து கொண்டிருந்தான். அவன் ஒரு PhD பட்டதாரி என்பதற்கேற்ப அவனது முகத்தில் ஒரு தனி பொலிவும் அறிவார்ந்த கர்வமும் இழையோடியது. அப்போது கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த அவனது தந்தை மாணிக்கத்தின் கண்களில் ஒரு பெரிய திருப்தி தெரிந்தது. அவர் தனது வேட்டியின் மடிப்பை சரி செய்து கொண்டு தீபக்கின் அருகில் வந்து நின்றார். தீபக், இங்க பாருப்பா என்று அவர் அழைக்க தீபக் திரும்பினான். மாணிக்கம் தன் மகனின் கைகளை பற்றி கொண்டார். ரொம்ப நன்றிப்பா, நீ பெரிய படிப்பு படித்தவன், சிட்டியில் வளர்ந்தவன். நீ நினச்சிருந்தா அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டியிருக்க முடியும். ஆனால் நாங்கள் கேட்ட உடனே நம்ம மண்ணு பொண்ணு தான் வேணும், நம்ம ஊரோட பண்பாடு மாறக்கூடாதுன்னு சொல்லி இந்த சாதாரண கிராமத்து சம்பந்தத்துக்கு சம்மதிச்ச பாரு. அதுக்கு தான் நான் உனக்கு நன்றி சொல்லணும். இந்த படிப்பு உனக்கு கர்வத்தை தரல, பெற்றவங்க மேலே மரியாதையை தந்திருக்கு. இது இந்த ஊருக்கே பெரிய முன்மாதிரி என்று கூறினார். அருகில் இருந்த தாய் மரகதம் தன் மகனின் தலையை வருடிவிட்டபடி பேசத் தொடங்கினார். ஆமாம்ப்பா, நீ படித்த பொண்ணு தான் வேணும்னு பிடிவாதமாக இருந்தப்போ எங்களுக்கு முதல்ல கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இந்த மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாத ரொம்பவும் பின்தங்கிய கிராமத்தில் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிகிரி முடித்த பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சோம். ஆனால் கார்த்திகா BA முடிச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு பாதி பாரம் குறைஞ்சிடுச்சு. ஒரு வழியாக எல்லாம் நல்லபடியாக முடிய போகுது. அந்த பொண்ணு உனக்கு ஏற்ற மாதிரி இருப்பான்னு நாங்கள் நம்புகிறோம் என்றார். தீபக் அவர்களை பார்த்து ஒரு தீர்க்கமான புன்னகையை பூத்தான். எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? நீங்கள் எப்போவுமே எனக்கு நல்லதான் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு ஆண் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவனோட மனைவி அவனுக்கு அறிவில் சமமாக இருக்கணும். அப்போ தான் அவளை என்னால் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். இந்த கிராமத்தில் ஒரு BA படித்த பொண்ணை தேட நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். கார்த்திகா ஒரு படித்த பொண்ணை அமைஞ்சது என்னை ஊர் முன்னாடி உயர்த்துறதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று கூறினான். அவன் பேசும்போது அவனது சொற்களில் கல்வியின் மீதான அதீத பற்று வெளிப்பட்டது. நேரமாச்சு, மாப்பிள்ளையும் பொண்ணையும் மேடைக்கு கூட்டிட்டு வாங்க என்று ஐயர் மந்திரங்களுக்கு நடுவே அதிகாரமான குரலில் சொல்ல மண்டபமே பரபரப்பானது. மேல சத்தம் காதுகளை துளைக்க தீபக் ஒரு கம்பீரமான ராஜநடையில் மணமேடைக்கு வந்தான். அவனது கையில் இருந்த பட்டுத்துண்டு காற்றில் லேசாக அசைய ஒரு பல்கலைக்கழக பேராசிரியருக்கே உரிய அந்த நிபுர்வு அவனிடம் இருந்தது. அவன் மேடையில் அமர்ந்ததும் அவனது நண்பர்கள் கூட்டமாக வந்து அவனை சூழ்ந்து கொண்டனர். மறுபுறம் கார்த்திகாவை அவளது தோழிகள் ஒரு தேவதையைப் போல அலங்கரித்து அழைத்து வந்தனர். அவளது சிவப்பு நிற பட்டுப்புடவையின் ஜொலிப்பை விட அவளது நெற்றியில் அரும்பிய வியர்வை துளிகள் அவளது படபடப்பை சொன்னது. சுமதி அவளது காதுகளுக்கு மிக அருகில் சென்று, கார்த்திகா, பயப்படாதடி, இப்போதைக்கு எதை பற்றியும் யோசிக்காத. நீ 8வது படிச்சிருக்கியோ இல்லை BA படிச்சிருக்கியோ அதெல்லாம் இன்னைக்கு தாலி கட்டுற வரைக்கும் தான். அப்புறம் எல்லாம் இது முக்கியம் இல்லை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று ரகசியமாக சொன்னாள். கார்த்திகாவுக்கோ மூச்சு முட்டுவது போல இருந்தது. அவளை சுற்றியிருந்த அலங்காரங்கள், மாலைகள், விளக்குகள் யாவும் அவளை ஒரு பொய்க்கூண்டிற்குள் அடைப்பது போல தோன்றியது. ஐயர் ஹோமத்தீயை வளர்க்க மந்திரங்கள் முழங்கின. தீபக் அவ்வப்போது கார்த்திகாவை திரும்பி பார்த்தான். அவனது பார்வையில் ஒரு தேடலும் நீ எனக்கு சமமானவள் என்ற பெருமிதமும் இருந்தது. கெட்டி மேளம் முழங்க தீபக் அந்த பொன் தாலியை எடுத்து கார்த்திகாவின் கழுத்தில் கட்டினான். 3 முடிச்சுகள் விழும் ஒவ்வொரு முறையும் கார்த்திகா தனது சுதந்திரத்தையும் உண்மையையும் இழப்பதாக உணர்ந்தாள். தாலி கட்டிய பிறகு தீபக் அவள் நெற்றியில் குங்குமம் வைத்தபோது அவள் உடல் ஒரு முறை நடுங்கியது. ஊரே அட்சதை தூவி வாழ்த்தியது. நல்ல படித்த ஜோடி, காலத்துக்கும் வாழட்டும் என்ற வாழ்த்தொலி அந்த மண்டபத்தை அதிர செய்தது. ஒவ்வொரு பெரியவரும் வந்து ஆசீர்வதிக்கும் போது, மாப்பிள்ளை ஒரு டாக்டரு, பொண்ணு BA, என்ன ஒரு பொருத்தம் என்று சொல்ல சொல்ல கார்த்திகாவின் இதயம் சுருங்கியது. அந்த மேல சத்தத்திற்கு நடுவே கார்த்திகாவின் மனசாட்சி, ஏய் நீ ஒரு ஏமாற்றுக்காரி என்று அவளை திட்டிக்கொண்டே இருந்தது.
திருமண சடங்குகள் முடிந்து அனைவரும் விருந்து மண்டபத்தை நோக்கி நகரத் தொடங்கினர். அங்கே அறுசுவை உணவுகளின் மனம் காற்றில் கலந்து பசியை தூண்டியது. தீபக்கின் நண்பர்கள் ரமேஷ், வினோத், சதீஷ் ஆகியோர் ஒரு பெரிய மேசையை ஆக்கிரமித்து கொண்டு தட்டை தட்டி தாளம் போடத் தொடங்கினர். ஸ்பீக்கரில் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்ற பாடல் மெல்ல ஒலித்து கொண்டிருக்க ரமேஷ் எழுந்து அந்த பாடலுக்கு ஏற்ப ஒரு குட்டி டான்ஸ் போட்டான். டேய் தீபக்கு, இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்டடா. இனிமே டாக்டர்னு பட்டாயெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான். உள்ளே போனால் நீ கார்த்திகாவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் அடங்கி இருக்கணும். ஏன்னா அவளும் படித்த பொண்ணுல்ல என்று ரமேஷ் கிண்டல் செய்ய அந்த இடமே சிரிப்பொலியால் நிறைந்தது. வினோத் உடனே, ஆமாம் தீபக்கு, படித்த பொண்ணுங்க சும்மா எல்லாம் மசிய மாட்டாங்க. நீ ஏதாவது தப்பு பண்ணுனா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த புத்தகங்களை எடுத்தே உன் மண்டையிலே போட்டுருவாங்க, ஜாக்கிரதை என்று சொல்லி ஒரு பெரிய லட்டுவை வாயில் போட்டு கொண்டான். தீபக் ஒரு மந்தாச புன்னகையுடன் அனைத்தையும் ரசித்து கொண்டிருந்தான். கார்த்திகாவின் தோழிகள் மட்டும் சற்று மௌனமாக இருந்தனர். எங்கள் கார்த்திகா ரொம்ப அமைதி. அவளை படித்து பார்க்குறதுக்குள்ள தீபக் சார் பாவம் தலை சுத்திடும் என்று அவர்கள் சொல்ல அந்த இடம் தமாசுகளால் நிரம்பியது. தீபக் கார்த்திகாவின் தட்டில் ஒரு ஜாங்கரியை வைத்து, சாப்பிடு கார்த்திகா, இன்னைக்கு உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாகுது. படித்தவங்களுக்கு தான் இந்த சமூகம் மரியாதை தரும். அந்த மரியாதையை நான் உனக்கு முழுசாக வாங்கி தருவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் கூட எழுதணும் என்றான். அவன் எதை சொன்னாலும் அதில் படிப்பு என்ற விஷயம் வந்து விழுந்தது. கார்த்திகாவுக்கோ தொண்டையில் உணவு இறங்கவில்லை. அவளது பயம் இப்போது ஒரு கசப்பான விஷமாக மாறி அவளது அடிவயிற்றை கலக்கத் தொடங்கியது. விருந்து முடிந்ததும் மேடையில் மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. புகைப்படங்கள் எடுத்து முடித்த பிறகு இறுதியாக திருமண பதிவேட்டில் கையெழுத்திடும் நேரம் வந்தது. அந்த மண்டபத்தின் மையப்பகுதியில் ஒரு பெரிய மேசை போடப்பட்டு அதன் மேல் அந்த பெரிய பதிவேடு வைக்கப்பட்டிருந்தது. ஊர் முக்கியஸ்தர்களும் 2 வீட்டு பெற்றோர்களும் அதை சுற்றி ஒரு அரண் போல் நின்றனர். இதுதான் தீபக் இவ்வளவு நேரமாக தனது கௌரவத்திற்காக காத்திருந்த தருணம். தம்பி, முதல்ல நீங்கள் கையெழுத்து போடுங்க என்று அதிகாரி ஒரு அழகான பேனாவை நீட்டினார். தீபக் மிகுந்த கர்வத்துடன் தனது ஸ்டைலான ஆங்கில கையெழுத்தை போட்டான். அதன் கீழே தனது கல்வி தகுதியான PhD என்பதையும் மிக அழுத்தமாக அனைவருக்கும் தெரியும்படி பெரிதாக எழுதினான். அந்த பேனா ஒரு வெற்றியின் அடையாளமாக அவனிடம் இருந்தது. அவன் தன் தந்தையை நோக்கி ஒரு பெருமித பார்வை பார்த்தான். பிறகு பேனாவை மெல்ல கார்த்திகாவிடம் நீட்டினான். கார்த்திகா, என்ன இப்போ நீ சைன் போடு என்று அவன் சொன்னபோது அவன் குரலில் ஒரு மென்மையான எதிர்பார்ப்பும் தன் மனைவி ஒரு பட்டதாரி என்ற கௌரவமும் இருந்தது. கார்த்திகா நடுங்கும் கைகளுடன் பேனாவை பிடித்தாள். அவளுக்கு உலகமே சுழல்வது போல இருந்தது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் அவளது பெயரை எழுத மட்டும்தான். அதுவும் அவள் பலமுறை வீட்டில் பயிற்சி செய்து பழகிய ஒரு படம் போன்ற ஒரு எழுத்து வடிவம். 8ஆம் வகுப்பு வரை அவள் படித்திருந்த அந்த சொற்ப அறிவை வைத்து மிக மெதுவாக ஊரே அவளையே பார்த்து கொண்டிருக்க நடுக்கத்துடன் கார்த்திகா என்று எழுதினாள். அந்த எழுத்துக்கள் கூட ஒரு வரிசையில் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஏதோ ஒரு சித்திரம் போல சிதைந்து போயிருந்தது. அவள் எழுதி முடித்ததும் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். ஆனால் தீபக் அந்த பதிவேட்டையை உற்று பார்த்தான். அவனது கண்கள் இன்னும் எதையோ தேடிக்கொண்டிருந்தன. கார்த்திகா பேனாவை கீழே வைக்க முயன்றபோது தீபக் சட்டென்று அவளது கையை மெல்ல தடுத்தான். அவனது பிடியில் ஒரு வேகம் இருந்தது. இரு கார்த்திகா, உன் பேரை மட்டும் எழுதுனா போதாது, உன்னோட அடையாளத்தையும் எழுது. உன்னோட டிகிரி BAன்னு அந்த பேருக்கு பக்கத்தில் போடு. அப்போதான் இந்த ரெஜிஸ்டர் முழுமையாகும். ஊரே பார்க்கட்டும் என் பொண்டாட்டி ஒரு பட்டதாரின்னு. நீ இந்த ஊரில் இருந்துட்டு இவ்வளோ படிச்சிருக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய கௌரவமாக இருக்குது தெரியுமா என்றான் அனைவர் முன்னிலையிலும். கார்த்திகாவோ அப்படியே உறைந்து போனாள். அவளது கைகள் பலமாக நடுங்கத் தொடங்கின. பேனாவின் முனை அந்த பதிவேட்டின் காகிதத்தை கிழிப்பது போல ஓரிடத்தில் அழுத்தியது. சுற்றிலும் இருந்தவர்கள், என்னம்மா டிகிரி போடுறதுக்கு இப்படி தயங்குற, போடுமா, மாப்பிள்ளத்தான் அவ்வளவு ஆசையாக கேட்குறாருல்ல என்று அவசரப்படுத்தினார்கள். அவளது தந்தை பொன்னம்பலமோ தூரத்தில் நின்று கொண்டு தன் வேட்டியையே பிசைந்து கொண்டிருந்தார். அவரது பொய் இப்போது அம்பலமாக போகிறதா? தீபக் அவளது நடுக்கத்தை கவனித்தான். என்னாச்சு கார்த்திகா, ஏன் கையெல்லாம் நடுங்குது? ஒரு டிகிரி போடுறதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசனை? ஏன் நீ BA படிக்கலையா என்று அவன் கேட்கும்போது அவனது குரலில் ஒரு சிறிய சந்தேகம் எட்டி பார்த்தது. கார்த்திகாவால் அதற்கு மேல் அந்த சுமையை தாங்க முடியவில்லை.
அந்த பொய் என்னும் இமாலய மலை அவளை நசுக்குவது போல இருந்தது. அவளது கண்கள் இருண்டன. மண்டபத்தில் இருந்த விளக்குகள் எல்லாம் மங்களாக தெரிந்து பிறகு மறைந்தன. அந்த பதிவேட்டில் இருந்த எழுத்துக்கள் எல்லாம் பூச்சிகளாக மாறி அவளை சுற்றுவது போல தோன்றியது. அப்பா என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தவள் அப்படியே மேடையிலேயே சரிந்து விழுந்தாள். கார்த்திகா, கார்த்திகா என்று தீபக் பதறிப்போய் அவளை தாங்கி பிடித்தான். மண்டபமே அதிர்ச்சியில் உறைந்தது. அந்த பதிவேட்டில் அவளது பெயருக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு மைக்கோடு மட்டும் நீண்டதாக இழுக்கப்பட்டிருந்தது. ஒரு PhD பட்டதாரியின் கௌரவமும் ஒரு கிராமத்து பெண்ணின் ரகசியமும் அந்த மேடையில் நேருக்கு நேராக மோத தொடங்கியிருந்தன. இந்த ஸ்டோரியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்களை தெரிஞ்சுக்க இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.